ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக் எஃப்எஃப் அப்ஜெக்ஷன் மை லவ் சீசன் 1ஓட மாஃபியாஸ் மேன் எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா, சரி, ஓகே. இந்த எபிசோடோட மாஃபியாஸ் மேன் எபிசோடு வந்துட்டு முடியுது. அதாவது கரெக்டாக அந்த மாஃபியாஸ் மேன் பார்ட் வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம டைட்டிலை மாற்றி சப்டைட்டில், அதாவது சப்டைட்டில்ன்ற செகண்டரி டைட்டிலை மாற்றி நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு போகிற மாதிரி. ஓகேயா, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நேற்று இதில் வந்து லாஸ்ட்டாக முடிகிறப்போ என்ன இருக்கும், நம்ம ஜங்குக்கு என்ன தான் வந்துட்டு கேஸை ஜெயிச்சு கொடுத்தாலும் மிஸ்டர் ஹானோட பாலிட்டிக்ஸால் அவன் வந்துட்டு கம்பெனியை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்களா, ஃபேர்மை விட்டு வெளியே அப்படியே அவர் சோகத்தில் நின்றுட்டுருப்பார். அப்போது வந்துட்டு இவர் மாஃபியா வந்துட்டு அப்படி வந்து ஜங்குக்கு தோல் மேலே கை போட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி லிஃப்ட்டில் ஏறி போயிட்டுருக்காங்களா. இந்த பக்கம் மிஸ்டர் ஹான் ஸ்டெப்ஸில் ஏறி வரா அப்படி. ஏன்னா மாஃபியா கிளைண்ட்டை வச்சு தான் இவன் இவ்வளோ வந்துட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவர் வந்துட்டு அவனுக்கு பிடிக்காத விரோதி மேலே, ஜங்குக்கு வெளியேற்றினவன் மேலே வந்துட்டு கையை போட்டு போகிறதுனால ஒரு பயத்தில் வந்து ஓடிருப்பானா பின்னாடி. அப்போ வந்துட்டு நம்ம டிகே ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இதுதான் கர்மா, உண்மையை மறைக்கலாம் ஆனால் ஒழிக்க முடியாது, எப்படி வெளிவந்துச்சு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் ஜங்குக்கோட திறமையை வந்துட்டு வெளிப்படுத்த விடாமல் மறைச்சி வச்சுருந்தார்ல. எப்படியா இருந்தாலும் அது ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும், அதுதான் டேலண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணால் லிஃப்ட்டுக்குள்ளே பார்க்கணுமே. நம்ம இவர் வந்து மாஃபியா கேட்குறாரு. லிஃப்ட்டில் வந்துட்டு ஜங்குக்கு தோல் மேலே ஸ்டில் மாஃபியா அப்படியே கை போட்டிருக்க. அப்படியே லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆக, உங்ககிட்ட இன்னும் நிறையா பேசணும், எனக்கு டைம் இல்லை, உன் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லிஃப்ட்டு பக்கத்தில் கேஃபிட்டேரியா இருக்குமா, அங்கே வந்து போயிட்டு நிற்கிறான். நின்றுட்டு இதான் சார் என் ரூம் அப்படின்னு சொல்ல அவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னதும் அன்னைக்கு அவனோட அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போக சொல்லியிருப்பான்ல, சாரி வெளியே போக சொல்ல, அதாவது என்ன அப்படின்னா அவன் ஜேகே உட்காந்துருக்க ஜங்குக்கு உட்காந்துருக்க இடத்துல வேற ஒரு ஜூனியர் ஸ்டாஃபுக்கு வந்துட்டு அந்த சீட்டை வந்து அலோகேட் பண்ணிவிட்டு, இவனை நீ என்ன சின்ன சின்ன கேஸ் தானே பண்ணுற, உன் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயாவது வந்து வேறு இடத்துல வச்சுக்கோ, உனக்கு வந்து இனிமேல் இது கிடையாது, சீட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டாரா. சரின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் அவனோட ஃபைல்ஸ் எங்கே வைக்கணும்னு தெரியாமல் இந்த கேஃப்டேரியாலாம் வந்து இது இருக்கும்ல, ஷெல்ஃப் இருக்கும்ல, அங்கே வந்து வச்சுட்டு அங்கே நின்று ஒர்க் பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு இருப்பான் போல். பாவம் புள்ள. இவர் பார்க்குறாரு மாஃபியா, எனக்கு ரூம்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னதும், ஓ எதனால் அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் நான் ஃபைன். ஹான் அந்த நேரம் அவர் ஓடி வராரா, ஓடி வந்து மூச்சு வாங்க நிற்க, பேங்க்ஸியூக் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அவர் அப்படியே போ பண்ணுறாரு. இருக்கட்டும், ஆமாம் உன் ரூம் எங்கே அப்படின்னு சொல்லி, உனக்கும் ரூம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹானை வந்து கேட்க, இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்துட்டு காட்டுறாரு. அந்த ரூமுக்குள்ளே போக ஃபஸ்ட்டு மாஃபியா வந்துட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு, இவன் காட் வந்துட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி நின்றுட்டுருக்கா. அப்படியா மாஃபியா உள்ளே போகிறாரு. பின்னாடி ஜங்குக்கும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட உள்ளே போக ஓப்பன் பண்ணிட்டே இவர் நிற்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் இவர் ஹான் உள்ளே போக பார்க்க, நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். ஆணுக்குன்னா நல்லா செருப்பில் சாணியை முக்கி அடித்த போல் ஆயிடுச்சு. சொல்லு, வேறு என்ன தெரியும், என் பிஸ்னஸ் பற்றி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டேன், என் பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டில் வரப்போவே வந்துட்டு ஜங்கு கிட்டே என்னை பற்றி என்ன தெரியும் ஏது தெரியும்னு சொல்லி விசாரிச்சிருப்பார் போல். ஜங்குக்கும் சந்தோஷமாக மாஃபியா கிட்ட, நீங்கள் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். நானா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, காடுக்குன்னா கடுப்பாகுது ஜங்குக் பேசுகிறது. அவரும் உள்ளே தான் இருக்கார் போல். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லி பேங்க்ஸு கேட்கவும், நீங்களும் ஒரு லாயர் தானே உங்கள் பாஸ்ட் லைஃப்பில், எனக்கு தெரியும் சார், அண்டு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணதுனால தான் நானுமே டிகேரில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அவர் பார்க்குறாரு. டக்குன்னு என்ன நினச்சாரோ தெரியல, இல்லை வேணாம் இது ஒரு நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதில் ஏதோ அவருக்கு ஒரு கசப்பான சம் பாஸ்ட் இருந்திருக்குமோ என்னவோ, அதனால் அதுக்கு மேலே ஜங்குக்கை பேச வேணாம்னு சொல்லி, இல்லை வேணாம் விடு, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சியை சுழிச்ச மணிக்கு சொல்லிடுறாரு. அது உங்களை பார்த்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லா படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு எதனால் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து சார் சின்ன வயசில் என் அப்பா மேலே ஒரு ஒரு பொய் கேஸ்
போலீஸ். அப்போது எங்களுக்கு லாயர் வச்சு வாதாடுற அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஜூரிஸ் லாயர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது அது வந்து உங்களை தான். நீங்கள் என் அப்பாக்காக வாதாடினீங்க. அதனால தான் என் அப்பா விடுதலை ஆனார். அதனால தான் சார். ஓ! அப்போ நீ என்ன இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி பேங்க்ஸி கேட்க, இல்லை இல்லை, ஆக்சுவலி எங்கள் அப்பா அப்புறம் மறுபடியும் எங்கள் கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். அப்போவே உங்களை பற்றி நிறையா புகழ்ந்து புகழ்ந்து அவர் பேசினாரா. அவர் அவருக்காக நீங்கள் வாதாடினதை பற்றிலாம் அதை சொல்லும்போது எனக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அண்ட் அப்பாவும் சொல்லுவார், நீயும் படித்து ஒரு பெரிய வந்துட்டு லாயர் ஆகணும் அது போல் அப்படின்னு சொல்லி. அதனாலே உங்களை பார்க்காம கூட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன் சார். அப்புறம் நான் லா படிக்கிற டைமில் உங்களை பற்றி விசாரித்தேன். பட் யாரும் பெருசாக சொல்லலை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு ஸ்மைல் பண்ண, ஃபைன், சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு மட்டும் வேலை செய்யணும்னா உனக்கு என்ன வேணும்? பாஸ், நீங்கள் என்ன இவன்ட்ட கெஞ்சிட்ருக்கீங்க? ஏய் இங்கே பார், நீ இனிமேல் எங்கள் பாஸ்க்காக ஒர்க் பண்ணணும். ஜங்குக்கு காடு பேசுறதை பார்த்து பயந்து அப்படியே பார்க்க, டே ஏன் கூல், எதுக்கு மிரட்டுற? எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் கண்ணை பாரு, நல்லா பெருசா அழகா, கண்ணில் ஒரு பாவம் கருணை. அவன் கண்ணை பாரு, அந்த அன்னை தெரசாவோட மொத்த அன்பை ஒரு உருவமாக இவன் கண்ணிலே தெரியுதுல, உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மாஃபியா வந்துட்டு சொல்லவும், எனக்கு தெரியல பாஸ் அப்படின்னு அவன் உத்து பார்த்துட்டு சொல்கிறான். இவன் கண்ணை பார்த்தா போன வாரம் நம்ம காட்டில் வேட்டையாடின ஒரு முயல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுல பாஸ், அந்த முயல் தான் அப்படின்றான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு மாஃபியா சிரிக்க, ஏண்டா பாவமாக பார்க்குற அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி பாடி கார்டு போக, அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பயந்து போகிறான் ஜங்குக்கு. என்ன நீ அடிக்க போகிற அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாருங்கள் பாஸ், அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி பாவமாக இருக்கானா, அடிக்கணும் போலே தோணுது பாஸ், கையெல்லாம் நமங்குது அப்படிங்கிற அவன் ஜங்குக்கு எதுவும் இது பண்ணல, கீழே தலையை குடிஞ்சிட்டு அப்படியே பாவமாக தான் ஸ்டில் இருக்கான். இங்கே பாரு, சாரி கேளு, படித்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், புரிஞ்சுதா? அப்போது இவனை ஒத்துக்க சொல்லுங்கள், உங்களுக்காக வேலை பார்க்க சொல்லுங்கள். இல்லைனா அப்படின்னு சொல்லி காடு பல்ல கடிச்சிட்டு ஜங்கு கிட்ட போக, மறுபடியும் ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே பயந்து போன மாதிரி தள்ளி போகிறான். ஓ, இப்போ உனக்காக நான் இவன்ட்ட கெஞ்சி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாஃபியா சிரிக்கிறாரு. இல்லை, நான் அப்படி சொல்லலை பாஸ். டேய், உன்னால் பாரு பாஸ் என்ன வார்த்தை சொல்லிட்டாருன்னு, ஒழுங்காக சொல்கிறேன், எங்களுக்கு வந்துட்டு பர்சனல் லாயராக இருக்க இனிமேலேருந்து அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு ஜங்குக்கு, இல்லை நான் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி மிரட்டவும், இல்லை உங்களுக்காக பர்சனலாலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றான் ஜங்குக்கு. அப்படியே மாஃபியா திரும்பி ஒரு பார்வை தான் அப்படியே லைட்டாக முறைச்சி பார்க்க, அதாவது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு நான் பர்சனல் லாயர் ஆகிட்டா நீங்கள் கண்டிப்பாக ஃபேமோட இருக்க ஷேரை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவீங்கள்ல. ஆமாம், கண்டிப்பாக அந்த ஷேரை தான் உன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேனே. ஆனால் அதனால் இந்த ஃபேமில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க நிலைமை என்ன ஆகும், அவங்கள பற்றி உனக்கு எதுக்கு கவலை அப்படின்னு சொல்லி பாடி கார்டு கேட்க, இல்லை ஃபேம் முக்கியம், ஒரு காலத்தில் எனக்கு கஷ்டம் வந்தப்போ என்னை பார்த்துக்கிட்டவங்க, இந்த ஃபேம் மட்டும் இல்லைன்னா நானும் என் அம்மாவும். பாஸ், சென்டிமெண்ட் கதை அழகிறான் பாஸ், இதுதான் மனுஷங்களோட பெரிய ட்ராபேக்கே அப்படின்னு சொல்லி மாஃபியாவும் சொல்ல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வெயிட், நீ என்ன சம்பளம் கேட்டாலும் நான் தர ரெடி, ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும், இந்த ஃபேம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஜங்குக்கு திரும்பி பார்க்க அந்த கிளாஸ் வால் தான் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூமை சுற்றி அங்கே லேடி கிம், ஹான், அப்புறம் சீனியர், ஜூனியர், இன்டர்ன், இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆஃபீஸ் பாய்ஸ் முதல் கொண்டு. எனக்கு முக்கியம் வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்க, அங்கே கிளாஸ் டோரு வெளியே லேடி கிம், ஹான், அப்புறம் அங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா. அந்த கார்டு அவன் எகுறான். என்ன உனக்கு
இந்த ஆஃபர் கொடுக்குறதே பெரிய விஷயம். உன்னை காப்பாற்றிக்கிற வழியை பாரு. அப்புறம் உன்னை இங்கேருந்து துரத்து விட்டவங்கள பற்றி யோசிக்கலாம். நியாயப்படி நீ இதை யூஸ் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு அப்படியே அவங்கள பாவமாக பார்த்துட்டு இருந்தவன் திரும்பி மாஃபியாவை பார்க்குறான். அவன் அவன் அவ்வளோ நேரம் அந்த ஒரு பாவ கண், அந்த ஒரு சோகமான கண் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மாறி அந்த கண்ணில் ஏதோ ஒரு வேற ஒரு சம்திங், ஒரு ரிவெஞ்ச் மோடு ஆன் ஆன மாதிரி வந்து மாஃபியா ஃபீல் பண்ணுறாரு. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ரிவெஞ்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஃபேர்மில் ஒர்க் பண்ணுவேன். இத்தனை நாள் மிஸ்டர் ஹானோட கிளைண்ட்டாக இருந்த நீங்கள் இனிமே எனக்கு மட்டும்தான். உங்களோட அப்புறம் உங்கள் கூட இருக்க இடுப்பு துடுப்பு, அது போக உங்களை சார்ந்து வர எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நான் ஒருத்த மட்டுமாக தான் இருக்கணும். இந்த ஃபேர்மில் சிலரை தவிர்த்து பலர் எனக்கும் கீழே நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்கிறவங்களா இருக்கணும். அதுக்கு இந்த ஃபேர்ம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல பேங்க்ஸியூக்கு சிரிக்கிறாரு. பரவாயில்லையே, குட் ஐடியா. நம்ம மேலே போகிறோங்கிறது எப்படி தெரியுமா? நமக்கு தெரியும். கீழே பார்த்தா நம்ம காலுக்கு அடியில் எவெல்லாம் நம்மளை ஏறி மிதிச்சானோ அவன்லாம் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கணும். அதை வச்சு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டுருக்குன்னு சொல்லி. உன் ரிவெஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ கேட்ட போல் நான் இந்த ஃபேர்மில் இன்வெஸ்டராக தொடர்ந்து இருக்கேன் என்ன. ஆனால் கண்டிப்பாக இந்த ஃபேர்மை நான் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவேன். உங்களுக்கு இதுலேருந்து நல்ல லாபம் வரும். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு நீ என் பர்சனல் லாயராக இருக்கணும். உன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு வர பிரச்சனையை நீ தடுத்து விடணும், அவ்வளோதான். ஓகே டன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லவும், நீ என் சைடு இருக்கணும் எப்போவும் அப்படின்னு சொல்லி பேங்க்ஸியூக்கு ஜங்குக் தோளில் கை போட்டு சொல்ல, ஜங்குக்கும் பார்க்குறான். அவன் ஷோல்டரில் அவர் கை போட்டிருக்கத. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஜங்குக்கோட பிளான் என்னென்னா, பர்சனல் லாயராக போயிட்டு ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இங்கே யாவாலாம் இத்தனை நாள் வச்சு செஞ்சானோ அவனை திரும்ப செய்ய வேணாம். அதுவும் மிஸ்டர் ஹானை சும்மா விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ப்ளஸ் நமக்கு நல்லது பண்ணவங்களுக்கும் நாம் வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசும் இருக்கிறதுனால அப்படியே இந்த பக்கம் நம்ம மாஃபியா பேசி முடித்து செஞ்சு ஜங்குக்கை அப்படியே தோளில் கை போட்ட மணிக்கே கூப்பிட்டு வெளியே வர, வெளியே லேடிக்கும் என்னாச்சு மிஸ்டர் பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் அப்படியே பார்க்குறாரு. லேடிக்குமே பார்த்ததும் இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. அப்படியே ஜங்குக்கை கூப்பிட்டுட்டு மாஃபியா வெளியே வராரா. வெளியே வந்துட்டு ஆளுங்களாம் நிற்கிறாங்க, லேடி கிம் நிற்கிறாங்க. நேராக லேடி கிம் கிட்டே போகிறாரு. மாஃபியா போயிட்டு பார்த்துட்டு, உன்னை திரும்ப பார்க்கணுன்னு நான் கொஞ்சம் கூட விருப்பப்படல, எல்லாம் நேரம் அப்படிங்கிற மாதிரி மாஃபியா சொல்லிட்டு லேடி கிம் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப வந்துட்டு சோகமாக அப்படியே மூஞ்சி வச்சுட்டு அவங்கள வந்து இருக்க, இவர் வந்துட்டு மாஃபியா சொல்கிறாரு லேடி கிம் கிட்ட, இன்னும் கிம் நீ எல்லாரை பார்த்தும் பயந்துக்கிட்டு இருக்க மற்றவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லி மாஃபியா ஒரு அப்படியே அது என்ன சொல்கிறது, நமட்டு சிரிக்க அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஏளனமாக வந்துட்டு சிரிக்க, கிம் அவங்க வந்துட்டு எதுவும் பேசாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அன்னைக்கு என்ன வந்துட்டு ஃபேர்மை விட்டு இது பண்ணுறப்போ நீ உங்கள் அப்பாவுக்காக பயந்துக்கிட்டு இருந்த, இப்போது எவனோ ஒருத்தன் அவனை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஜங்குக் பேசிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பேச வராங்க. ஆனால் மாஃபியா பேச விருப்பப்படல. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கும் போல். அதெல்லாம் என்னன்றத கதையில் பார்ப்போம். ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஹான் தேங்க்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எனக்காக பண்ண எல்லாத்துக்கும். இனிமே என் லீகல் ஒர்க்ஸை மிஸ்டர் ஜங்குக் ஜான் கிட்ட ஒப்படைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னதும், ஐ ஹோப் யூ ஓன் மைண்ட் அப்படின்னு மாஃபியா வந்து கேட்க, ஹானுக்குன்னா செம்ம கோவம் வருது. வாட், ஆனால் ஏன், எதுக்காக? மாஃபியா அப்படியே ஒரு லுக்கு தான், என்னையே வந்துட்டு கேள்வி கேட்குறியா, நான் சொன்னால் ஆமாம் இல்லை அவ்வளோதான், அதை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பார்வை பார்க்க, அவனும் பார்க்குற அப்படியே போட்டி பாம்பா அடங்கிடுற அப்படி அந்த பார்வையிலே, இட்ஸ் ஓகே
சந்தோஷம். கேஸை ஜெயிச்சு கொடுத்துருக்காருல்ல, அதனால தானே இந்த சலுகை அவனுக்கு. சந்தோஷம் சந்தோஷம், ஒய் நாட். ஜங்குக் தானே, ஜங்குக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பையன், என்னுடைய ஃபேவரட் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவன் இது பண்ணி பேச நல்லா தெரியும். இங்கே நான் பெருசாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியில் இந்த கம்பெனியை மட்டும் தான் நான் கண்டுக்காமல் இருப்பேன். ஆனாலும் எனக்கு என்னென்ன தகவல்லாம் வந்து சேரணுமோ, இங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் என் காதுக்கு வந்து சேர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாஃபியா சொல்லிட, இவரும் வந்து பார்க்குறாரு. அதான் நான் இருக்கேனே சார், நான் பார்த்துப்பேன் அப்படின்னதும், அதுதான் நான் சொல்கிறேன், இனிமே ஜங்குக் பார்த்துப்பான் உங்கள் இடத்துல இருந்து. உங்களோட ஜூனியரில் கண்டிப்பாக உங்களை போலயே அவனும் பெட்டராக இருப்பான் இல்லையா அப்படின்னு சொல்லி மாஃபியா வந்துட்டு கேட்க, மாஃபியா கார்டு இவன் வந்துட்டு ஹான் வந்துட்டு என் இடத்துல எல்லாத்தையுமே அவன் ரீப்ளேஸ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி மாஃபியாவும் சொல்ல, கார்டு பக்கத்தில் வராரு. பக்கத்தில் வந்து ஹான் தோல் மேலே கை போட்டு, என்ன சார் நீங்கள் வருங்கால சந்ததிக்கு வழி விட்டு நின்னா தானே பெரிய மனுஷனுக்கு அழகு, வழி விட்டு நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பிடிச்சி தள்ளி விட்றான் ஹானை. ஹான் போயிட்டு அந்த பக்கம் விழுற மாதிரி போக, ஐயோ சார் சும்மா தொட்டேன் அதுக்கே போய் விழுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பாஸ் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வழிக்காக தான் மிஸ்டர் ஹானை பிடிச்சி தள்ளி விட்ருப்பான். சரின்னு சொல்லி ஜங்குக் கிட்ட, நீ என்னுடைய பங்களாக்கு வா, உங்ககிட்ட இன்னொன்று நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிவிட, சரி ஓகேன்னு சொல்லி ஜங்குக்கும் வந்துட்டு சொல்லிடுறான். அவங்க போனதுக்கப்புறம் மிஸ்டர் ஹானுக்குன்னா செம்ம கோவம் வருது. ஓடி வந்து ஜங்குக்கு வந்துட்டு அடிக்கிற மாதிரி வர. அப்படி கரெக்டாக பின்னாடி அவன் இவர் மிஸ்டர் ஹானு ஜங்குக்கிட்ட, உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு சொல்லிட்டு என் இடத்துல நீ உட்காருவி அப்படிங்கிற மாதிரி ஹான் வர, பின்னாடி ஒரு கை ஷோல்டரை பிடிச்சி இருக்குல்ல நசிங்கிடுவார் போல் மிஸ்டர் ஹானு. அப்படியே வழியில் திரும்பி பார்க்குறாரு, ஏன்ப்பா நீ போகலை இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு, நீ பண்ண வேலையால் எங்கள் பாஸ் ஜெயிலுக்கு போயிருப்பார், ஜஸ்ட் மிஸ், உன் தப்பு தானே, அதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும் இல்லையா? ஆமாப்பா, அதான் என்னோடய பொறுப்புலேருந்துலாம் தூக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் எதுக்கு இப்போ ஜங்குக் கிட்ட கோவத்தை வன்மத்தை காட்டுற அப்படின்னு சொல்லி மிரட்ட, அது இனிமே இதுக்கு முன்னாடி ஜங்குக் எப்படி இருந்தானோ அதே போல் ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சுற்றி ஒரு பார்வை எல்லாரையும் வந்து பார்க்க, யாரெல்லாம் ஜங்குக்கை வந்துட்டு இது பண்ணாங்களோ அவங்களாம் லைட்டாக பயப்படுறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு நம்ம கார்டு ஜங்குக்கிட்ட ஒரு கார்டு வந்து கொடுத்துட்டு, நீ வந்து எப்போ ரெடியாக இருக்கியோ மாஃபியாவை மீட் பண்ணுறதுக்காக எப்போ வரணும்னு உனக்கு தோணுதோ அப்போ இந்த இதுக்கு வந்துட்டு நம்பருக்கு வந்து மிஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்டு உனக்கு இங்கே யார் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் அப்படின்னு சொல்லி ஈவன் லேடி கிம்மை கூட ஒரு முறைச்சிட்டு, யார் என்ன இது பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், புரிஞ்சுதா, என் நம்பரும் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் இது பண்ண தலையசைக்க, அங்கேருந்து லாஸ்ட்டாக ஒரு வார்னிங் மிஸ்டர் ஹானுக்கு கொடுத்துட்டு நம்ம இவர் வந்து கார்டு வந்து கிளம்பிடுறாரு. பேசாமல் ஏதோ ஒரு இதில் பீம் பாய்னு பேர் வச்சோம் யாருக்கோ, இவருக்கும் அந்த மாதிரி பேர் வச்சிடலாமான்னு பார்க்குறேன். சரி ஓகே பார்ப்போம், பீம் பாய்னு கூட நம்ம இனிமேல் இவரை வந்து கூப்பிட்டுக்கலாம், ஓகேயா? சரி, அதுவும் ஏதோ ஒரு ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் நினைக்கிறேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பீம் பாய்னா ஏதோ ஒரு பேர், இந்த இதுக்கு பாடி கார்டுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தோம், பிஜினா ஏதோ வந்து கூப்பிடுவாங்க. சரி ஓகே ஃபைன். இவர் பாடி கார்டு வந்துட்டு மீதியெல்லாம் வந்து ஜங்குக் உங்ககிட்ட பேசிப்பார் மிஸ் கிம்கிட்ட சொல்லிட்டு, பாஸ் கிளம்பிட்டார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கார்டு கிளம்ப, லேடி கிம்மும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் போவ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் போக இன்னும் இந்த ஹான் பையன் அடங்கலை. மிஸ்டர் ஹான் ஓடி போய் ஜங்குக் ஷர்ட்டை பிடிச்சி, என்னடா பேசினேன் உள்ள, எதனால் அவர் இப்படி சொன்னார், ஒரே கேஸு எத்தனைடா ஜெயிச்ச, ஒன்று தானே, அதுக்கே உனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி சட்டையை உழுக்க, லேடி கிம்மு ஹானை அப்படியே பிடிச்சி இழுத்து பொலின்னு ஒன்று கன்னத்தில் வைக்க, வாயை மூடு, இத்தனை நாள் நீ போட்ட ஆட்டம்லாம் இன்னையோட முடிஞ்சுது, உன் கொட்டம் அடங்கிருச்சு,
மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பிடிச்சி மிரட்ட, அவனை எதுக்கு வந்து மிரட்டுற அப்படின்னு சொல்லி கத்த, அவர் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ஷாக்காக லேடி கிம்மை பார்க்க, வாயை மூடுன்னு சொன்ன இவர் வந்துட்டு லேடி கிம் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு பேசுவாரா, வாயை மூடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி லேடி கிம்மும் மிரட்ட, ஜங்கு மிஸ் கிம்கிட்ட மேடம் கிம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், விடு குக், உனக்கு தெரியாது, இவன் இத்தனை நாள் மாஃபியா பேரை சொல்லி என்னையும் இந்த ஃபேர்மையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். இனிமேலாச்சும் இந்த ஃபேர்மோட ஓனர் நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லேடி கிம் சொல்ல, ஓ அப்படியா, இத்தனை நாள் வச்சுருந்த வெஞ்சன்ஸா இது, ஏ கிம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல போக, இவர் பார்க்க ஜேகே இருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, வாயை மூடுறா எல்லாம் உன்னால அப்படின்னு சொல்லி கோவத்தை வந்து இது பண்ண, சார் ஃபேர்மில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னார், அதனால தான் சார் நான் இந்த ஃபேர்ம்லேயே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ சமாளித்து இந்த ஃபேர்மில் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்கேன் சார். ஏன் சார் நீங்கள் வேறு அப்படின்னதும், எல்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு, என்ன இனிமே மாஃபியா பேங்கோட கேஸை நான் பார்த்துக்க போகிறேன், அண்டு மீதி இருக்க ஹை ப்ரொஃபைல் கேஸை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹான் பேரை சொல்லுவான்னு பார்த்தா, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். ஹான் அப்படியே பார்க்க, அப்போது நான் என்ன பண்ணணும், மிஸ் கிம் உடனே என் ஃபேர்மை விட்டு வெளியே போ, வேறு ஃபேர்மில் வேக்கன்சி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கத்த, மேடம் கிம் ப்ளீஸ் கோவப்படாதீங்க, ஓ அவ்வளோ ஆயிடுச்சா, போகிறேன், நீ வருத்தப்படுவடி அப்படின்னு சொல்ல, சச்ச சார் ப்ளீஸ் எல்லாம் போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு எல்லாரையும் அனுப்பிவிட, நம்ம சீக்கிரம் மீட்டிங் போட்டு கேஸ் பற்றின டிஸ்கஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, சார் ஹான் இங்கே வாங்க, நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க, கொஞ்சம் கூல் ஆகுங்க, என்ன ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே விட்டுட்டு டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறான். மேடம் கிம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். சாரி குக், அந்த ஆள் இங்கேருந்து உன்னை கழுத்தை பிடிச்சி வேலையை விட்டு போக சொன்னப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல, எனக்கு தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்க, புரியுது மேம், எனக்கு தெரியும் இத்தனை வருஷம் நீங்கள் எனக்காக பண்ண நல்லதை நான் மறக்க மாட்டேன் மேம், அதனால தான் என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப், மாஃபியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மறுபடியும் அவர் இந்த கம்பெனிலேருந்து எடுக்காமல் இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். பட் நம்ம இதுக்கப்புறம் மாஃபியா மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது மேம், கூடிய சீக்கிரம் நிறையா ஹை ப்ரொஃபைல் கேஸஸை எடுக்கணும், நம்ம இன்டர்ன் ஜூனியர்னு சொல்லி எல்லாரையுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஜங்குக் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ பண்ணு, உனக்கு ஃபுல் ஆக்சஸ் ஃபுல் ஃப்ரீடம் தரேன், இனி இது உன்னோட ஃபர்ம், நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, மாஃபியா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹை ப்ரியாரிட்டி டூ, ஹார்ன் பண்ண தப்ப நீ என்றைக்குமே பண்ணிடக்கூடாது. இல்லை மேம் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், புரிஞ்சுது மேடம் கிம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, மேடம் கிம்மும் அதாவது லேடி கிம்மும் அப்படி வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, மிஸ்டர் ஹானோடைய பிடியிலேருந்து வெளியே தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர்ன்ற இவங்க லேடி கிம் வந்துட்டு ஜங்குக்கை ஹக் பண்ண, ஜங்குக்கும் திரும்பி ஹக் பண்ணுறான். ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக், நீ மட்டும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி சொல்கிறது, மிஸ் கிம்மு வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டான ஆள் தானா, நம்ம ஜங்குக்கு நல்லா கொஞ்சம் யங்கான அடல்ட்டு, 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க, லைட்டாக கொஞ்சம் அந்த ஹக்கு வேறு மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த நேரம் பார்த்து எந்த படுபாவியோ தெரில, இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அதுக்கப்புறம் எதுவும் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். சரி கட் பண்ணா ப்ரெசன்ட் டைமுக்கு இதெல்லாம் வந்துட்டு பசங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஜங்குக் எப்படி முன்னேறி வந்தான் அப்படிங்கிற கதையெல்லாம் அதை வந்து பேசிக்கிட்டு இருக்க, அந்த நேரம்
ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு நின்றுட்டுருப்பானா. அப்போ வந்துட்டு சாரி யாருக்கா லேடி கிம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக ஜங்குக் போயிருப்பான். ஸோ அப்படியே லேடி கிம்மோட சேர்த்து பேங்க் பீடியை வந்து பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி லேடி கிம்மும் ஜங்குக்கும் வந்துட்டு போகிறாங்க. பசங்க அப்படியே பார்க்குறானுங்க. அன்னைக்கு பூனை மாதிரி இருந்தவன் இன்னைக்கு புலி மாதிரி ஆகிட்டான்ல அப்படின்னு சொல்ல, மாஃபியா ட்ரைனிங் அப்படி அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, ஆமாம் சும்மா சும்மா எல்லார் மேலேயும் பாவப்பட்டுட்டே இருந்தா அதான் மாஃபியா நல்லா ட்ரைனிங் கொடுக்க சொன்னார் அப்படின்னதும், மனுஷனை மனசாட்சியே இல்லாதவனாட்டம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அசிஸ்டண்ட்டு அவன் வந்து சொல்ல, இந்த வேலைக்கு ஜங்குக்கு இப்போ தான் ஃபிட்டாக இருக்கான், மனசாட்சியா மண்ணாங்கட்டி அப்படின்னதும், அதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஜங்குக்கு அசிஸ்டண்ட்டு அமைதியாக நிற்க, என்னப்பா ஓ மனசாட்சி எதுவும் உறுத்துதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆக பார்க்க, காட்ஸ் அப்புறம் மற்றவங்க எல்லாம் ஈவில் ஸ்மைல் பண்ண, ஐயோ ஏன் இப்படி பார்க்குறீங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் வந்து இது பண்ணவும், ஏன்னா ஜங்குக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லாருக்கும் பாவப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நியாயமாக வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேச நம்ம மாஃபியா பார்த்துருப்ப, அப்படி இவனை கூப்பிட்டு போய் நல்லா வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வாங்கன்ற மாதிரி யார் நம்ம பீம் பாய்கிட்ட வந்து சொல்லி அனுப்ப, கூட்டிகிட்டு போய் நல்லா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த ரத்த வாடையெல்லாம் வந்து படணும், யார் மேலேயும் வந்துட்டு பரிதாபப்படக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அவனுக்கு ட்ரைனிங்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்க, நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு எல்லார் மேலேயும் இறக்கப்படுறது செய்கிறதெல்லாம் மாற்றி ஒரு கோல்டு பர்சனாக வந்துட்டு மாறிட்டாப்படி. ஓகே, அதாவது கல் நெஞ்சக்காரன் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அப்படி இருந்தால் தான் வந்து பிழைக்க முடியும், இல்லைனா என்ன பண்ணுறது அந்த மாதிரி வந்து மாற்றி விட, அதைத்தான் இப்போ பசங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அசிஸ்டண்ட்டு சொல்லியிருப்பானா, உனக்கு மனசாட்சி இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போதுங்க, அது ஏங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல, இவனுக்கும் இந்த ட்ரைனிங்கை கொடுத்துட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பார்ப்பானுங்களா. அதை பார்த்துட்டு இவனுங்க இவன் பயப்படுறான் அசிஸ்டண்ட்டு, ஏன்டா என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஜங்குக்கு வந்துருப்பானா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை வந்துட்டு அசிஸ்டண்ட் மேலே கொஞ்சம் ஒரு இது இருக்கும், அதனால் ஏன் அவனை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை உன் அசிஸ்டண்ட்டு சரியில்லையேப்பா, நம்ம கூட்டத்துக்கு ஒத்து வர மாட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை விடுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுறாரு. உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், இவன் பாட்டுக்கு கெடுத்து விட்டானா என்ன பண்ணுறது, அதனால் அவனை கொஞ்சம் கிளாஸுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லவும், சார் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, ஜங்குக்கு டே விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லிடான். அவனை விடுங்க, ஆமாம் மிஸ்டர் பேங்க்கிட்ட கேட்டு வந்தேன், யாரோ இம்பார்ட்டண்ட் பர்சனுக்காக வெயிட் பண்ணுறாராம், யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, அதோ வந்துட்டாளே அவளுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், ஜங்குக் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு வரா, கூடவே இன்னொருத்தன் நல்லா வந்துட்டு அந்த பார்ட்டி வேரில் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டுன்னு சொல்லி அவனும் மாசா அந்த பொண்ணு கூடவே வந்துட்டு வரான். 2 பேரும் மாஸ்க் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்து மாஸ்க் போட்டிருக்கா அவள் ஃபேஸில். இந்த பக்கம் அந்த பையன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இது இருக்குல்ல ஆக்ஸ் மாதிரி, ஓகே அந்த காளம் மாடு மாதிரி, ஓகே அந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். அவன் அப்படியே உள்ளே வரான் அந்த பொண்ணு கூடயே. அப்புறம் அந்த பொண்ணு ஏதோ வந்துட்டு சொல்ல, இவன் தனியாக வந்துட்டு ஒதுங்கி போயிடுறான். அந்த பொண்ணு மட்டும் பேங்க் பீடியை நோக்கி போய்கிட்டு இருக்கா. ஓகே, இதை வந்து நம்ம பசங்க இங்கே நின்றுட்டு இருக்கானுங்களா பார் ஏரியா கிட்ட, இவனுங்க பார்க்குறானுங்க. எல்லாம் அப்படியே யாரா இவ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அசிஸ்டண்ட்டு, யார் இந்த பூச்சி அப்படின்னு சொல்லி கேட்க, பூச்சியா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறானுங்க. ஆமாம் எல்லாம் இங்கே அனிமல் மாஸ்க்கு, அவன் மட்டும் பட்டர்ஃப்ளை மாஸ்க் போட்டிருக்கால அதான் அப்படின்னு சொல்லவும், ஜங்குக் சிரிக்கிறான். நேராக போனவ பேங்க்ஸிக்கிட்ட போயிட்டு அவரை ஹக் பண்ண, பேங்க்ஸிக்கும் ஹக் பண்ணிவிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. அவளை பார்த்ததும் பேங்க்ஸிக்கோட மூஞ்சியை பார்க்கணுமே செம சந்தோஷமாக குஷியாக இருக்கு. அப்படி பேங்க்ஸிக்கிட்ட இருந்த மற்ற பொண்ணுங்கெல்லாம் இவ வந்ததும் விலகி வந்துட்டாங்க. ஜங்குக் பார்க்குறான். அப்படியே கையில் கிளாஸ் வச்சு குடிச்சிட்டு போனா, அப்படியே கல்ப்பாக அடிச்சுட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு ஒருத்தர் இருப்பார், பேங்க்ஸி கூட கார்டு, அவரை கூப்பிட என்ன அப்படின்னு சொல்லவும், ஆமாம் யார் அவ அப்படின்னதும், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்
விஐபி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவன் போயிட நேராக அவனும் அவளை வெல்கம் பண்ண பேங்க் கிட்ட போக ஜங்குக் பார்க்குறான். பக்கத்தில் அசிஸ்டண்ட்டு யார் சார் அவங்க அப்படின்னதும் தெரிலடா, பார்த்ததில்ல இது வரைக்கும். அடேங்கப்பா, ஒட்டுது உரசுது அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, டேய் அப்படின்னதும் உனக்கு தெரியும்ல மாஃபியா கூட பொண்ணுங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல இவனுங்க 2 பேரும் மறுபடியும் அந்த பார் ஏரியா பக்கமே போயிடுறானுங்க. ஆமாம் சார், எனக்கும் அதே சந்தேகம் தான், ஒருவேளை சுகர் பேபியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல இவன் பார்க்குறான் ஜங்குக்கு. சுகர் பேபியா? ஆமாம், மாஃபியா சுகர் டேடினா இந்த பொண்ணு சுகர் பேபி தானே, மாஃபியா ஆளு சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஆமாம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் சொல்ல, இதில் 10ல் 11 இருக்கும் போலையே சார். 11 இல்லை, இது வந்தது மற்ற பீஸெல்லாம் எகிரி ஓடிச்சு, அப்போது இது மெயின் பீஸாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. காசு இருக்குன்ற காரணத்தினால வயசானவன் கூட பார்க்காம எப்படிலாம் இருக்காளுங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு மேலே பல போட்டு அவங்கள பற்றி வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஜங்குக்கு சிரிக்கிறான். ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஏன் சார், அந்த ஆளுக்கு லீன்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு உங்கள் வயசு இருக்குமா இல்லை என் வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரில, மேபி என் ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, அந்த லீ பர்த்டே பார்ட்டிக்கு வரல போல், பக்கத்தில் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களில் ஒருத்தன், டே மச்சான் ஆமாம்ல லீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, யார், மாஃபியாவோட வாரிசுன்னு சொன்னீங்களே அவன் அப்படின்னு சொல்லி அவனுமே வந்து டவுட்டு கேட்குறான். ஆமாம், லீ யாருன்னே உங்களில் நிறைய பேருக்கு தெரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து சொல்ல இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஆமாம், மாஃபியாவுக்கு ஒரு வாரிசு இருக்குது, ஒரு புள்ள இருக்குது, பேர் லீன்னு தான் சொல்கிறீங்களே தவிர்த்து எங்கே கண்ணில் காமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் வந்து பேச, அதுக்கு அந்த சீனியர்ஸ் இவங்களாம் வந்துட்டு சிரிச்சுட்டு, டேய் லீ எப்பயோ வந்தாச்சு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரம் கரெக்டாக காட் வந்துட்டு நம்ம ஜேகேவும் இவங்க சொல்கிறத ஆர்வமாக கேட்டுட்ருப்பானா, லீ எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் காட் வந்துடுற அப்படி அவர் வந்துட்டு ஓகே காய்ஸ் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, லீ தானே அதோ அப்படின்னு சொல்லி காட்ட, அதுக்கு அந்த அக்கௌண்டண்ட்டோட ஜூனியர்ஸு ஃப்ரெண்ட்ஸு டீம்மேட்ஸு சார் வாங்க அப்படின்னு சொல்லி வாங்க சார் கேக் வெட்டுறாங்களான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறானுங்க. ஜங்குக் பார்க்குறான், ஏய் யாரை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, வா நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. பேங்க்ஸுக்கு வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர். வந்த அந்த பட்டர்ஃப்ளை கேர்ள் இடுப்பை சுற்றி கையை போட்டு அப்படியே குஷியில் இவர் வந்துட்டு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்க, ஜங்குக் அசிஸ்டன்ட் பார்க்கணுமே, சார் கடுப்பாகுது சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அந்த பட்டர்ஃப்ளை பார்த்ததும் மனசில் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை ஆயிடுச்சுது. லைஃப்பில் ஃபியூ செகண்ட் தான் சார் பட்டர்ஃப்ளை பறந்துச்சு, அதுங்களையும் பாருங்கள் அது போய் எங்கே உட்காந்துருக்குன்னு, சிங்கத்தோட வாய்க்குள்ளே கையை விட்டு பட்டாம்பூச்சி பிடிக்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இவன் ஜங்குக்கு பார்க்குறான், உனக்கு பட்டர்ஃப்ளை கேட்குதா பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி, அவனே பட்டர்ஃப்ளையை நசுக்கிடுவேன் அமைதியார் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு மிரட்ட, அவன் ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிருக்கு போல் குழந்த, நல்லா கொலன்னு அதுங்க பேசிக்கிட்டு இருக்க. சரி ஓகே சொல்லுக்கட்டீஸ், மீதி கேக்கு வெட்டுறதுக்கப்புறம் நம்ம அடுத்த அதுனா செகண்டரி டைட்டில் வச்சு மாஃபியாஸ் மேன் கதை இங்கே வந்து முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த இதில் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, டாடா பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் பார்ட்டில் மேபி நாளைக்கு நாளைக்கு நான் போட்டுருவேன். பாய் பாய்.